மகாலட்சுமியை போற்றி. நான் உங்கள் அஸ்ட்ரோ பொற்கொடி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் யாருக்கு நல்ல ராஜ யோகத்தை தருவார். அதாவது ராகுவிற்கு சுய வீடு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும். ராகுவிற்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு கன்னி லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த 4ஆம் இடத்திலேயே உங்களுக்கு ராகு அமர்ந்து விட்டால் அந்த குரு பகவான் 6, 8, 12 போய் மறையக்கூடாது. மறையாம ஒரு 10ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்போ ராகுனுடைய சாரம் ஒரு பூராட நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தோடு 10ஆம் இடத்தோடு அல்லது 8ஆம் இடத்தோடாவது சம்பந்தப்பட்டிருந்தால் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்த அதிபதியும் சாரநாதனும் எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு அந்த திசா காலத்தில் நல்ல